இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை வீடியோ தான் பார்க்குறோம். இந்த தடவை திருவண்ணாமலை போயிட்டு பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கற்கோவிலை இப்போது நம்மளால் கட்ட முடியல. ஆனால் 2000 வருஷம் முன்னாடி கட்டி அதை காப்பாற்றி நம்ம கண்ணுக்கு பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. இருந்தாலுமே இப்போ முழு கோவிலை பார்க்க முடியலை. நம்ம டிஸ்பிளேயில் மட்டும்தான் முழு கோவிலை பார்க்குறோம். இப்போ ஒரு வழி கொடுத்துருக்காங்க. அந்த வழியாக போயிட்டு நம்ம கடவுளை மட்டும்தான் பார்க்குற நிலமை இருக்குது. அதுவுமே கூட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுனால தான் ஒரு நாள் 5 மணி நேரம் வெயிட் பண்ணி கடவுளை பார்க்குறோம். அந்த 5 மணி நேரம் எந்த மொழிக்காரங்க யார் வராங்க அது முக்கியம் இல்லை. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதோ ஒன்று அவர் கொடுத்துருக்காரு. அதனால தான் அவ்வளோ வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றது நல்லாவே நமக்கு புரியுது. ஆனால் எல்லாருக்குமே ஒரு தனி மனித ஒழுக்கம் வேணும். இந்த மாதிரி கற்கோவிலில் காசு நுழைக்கிறது, சின்ன சின்ன கேப்பில் வளையல் கழட்டி வைக்கிறது, கண்ணாடி வளையல் உடையிறது, அவ்வளோ குப்பை. அதாவது கோவிலுக்குள்ளே நான் சொல்கிறேன், அந்த பிரகாரம் வழியில் அவ்வளோ வாட்டர் பாட்டில்ஸ். கையில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன்னா அதை எடுத்துகிட்டு போகணும். சுற்றி எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்குது. அதுவும் இல்லாமல் கோவிலை முழு கோவிலை டிஸ்பிளேயில் மட்டும்தான் பார்க்க முடியுதே தவிர நேரில் பார்க்கவே முடியல. இதை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.